சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 25/8/5125 99வது உபன்யாசம் பாகவதம். இன்னைக்கு 17வது அத்தியாயம் பார்க்கணும். ஸ்ரீ மைத்ரேயர் சொல்றார், தேவதைகள் இங்கனம் பிரம்மதேவன் தங்கள் व्यसனத்துக்கு காரணம் இன்னதென்று சொல்ல கேட்டு, அப்போ திதியின் கர்ப்பத்தில் கஷ்யபருடைய வீரியம் பிரவேசித்திருப்பது தான் காரணம். அவர்கள் துஷ்டர்கள் அப்படி பிரவேசித்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்றார். அதை கேட்டு ஈஸ்வரன் க்ஷேமத்தை விளைவிப்பான் என்ற வச்சனத்தினால் பயம் தீர்ந்தவராக ஆகி எல்லாரும் தங்கள் லோகம் போய் சேர்ந்தார்கள், சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். பிறகு திதியானவள் தன் பர்த்தாவான காஷ்யபர், உன் பிள்ளைகள் 3 லோகங்களையும் தேவர்களையும் பரிதபிக்க செய்வார்கள் என்று முடிந்த வச்சனத்தை நினைத்து, என் குழந்தைகளுக்கு தேவதைகளால் என்ன பயம் நேரிடுமோ என்று சங்கித்துக் கொண்டிருக்கையில் 100 ஆண்டுகள் நிரம்பின. அதாவது 100 வருஷம் கர்ப்பத்தை தரிச்சிருந்தார். அதன் பிறகு ஒரே காலத்தில் 2 பிள்ளைகளை பெற்றாள். பிறக்கும் பொழுது அவ்விடத்தில் சொர்க்கத்திலும் பூமியிலும் அந்தரிக்ஷத்திலும் உலகங்களுக்கு மிகவும் பயங்கரங்கள் ஏற்பட்டன. பல உட்பாதங்கள் அப்படின்னா துர்நிமித்தங்கள் ஏற்பட்டன. பர்வதங்களோடு கூடின பூமியின் பிரதேசங்களெல்லாம் நடுக்கமுற்றன. திசைகளெல்லாம் ஜொலித்தன. குறைக்கொள்ளிகள் ஆகாசத்திலிருந்து விழுந்தன. இடிகளும் விழுந்தன. உலகங்களுக்கு இனி வரக்கூடிய பீடையை, அதாவது துன்பத்தை அறிவிக்கின்ற தூமகேது முதலான கிரகங்கள் தோன்றினார்கள். அப்பொழுது மிகவும் பயங்கரமான சுழல் காற்றுகள் வீசின. அவை சிறிதும் மேற்பட முடியாமல் கடினமான ஸ்பரிசமுடையவைகளாக இருந்தன. அந்த காற்றுகள் ரொம்ப கடின ஸ்பரிசம் உடையவைகளாக இருந்தன. மகரமீன் முதலான ஜலஜந்துக்களுக்கெல்லாம் வாசஸ்தானமான சமுத்திரம் வருத்தமுற்றது போல் பெரும் கோஷமிட்டது. வாபி கூப தடாகங்களும், வாப்பின்னா வீட்டிலே இருக்கிற சின்ன குளம், கூப்பம்னா கிணறு, தடாகம்னா பெரிய குளம், தட்டாகாதிகளும்னு சொல்றதுனால பெரிய ஏரி நதி இவைகளும். அப்போ ஏரிகள் அது வரைக்கும் வச்சுக்கணும், நதிகள் தனியாக சொல்கிறார். நதிகளும் வாடி வதங்கின. தாமரை மலர்களுடைய தாமரை மலரை உடையவைகளான அவைகள் கலங்கின. சந்திர சூரியர்கள் இருவரும் ராகுவினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அவ்விருவருக்கும் அடிக்கடி பரிவேஷங்கள் உண்டாயின. ஆகாயத்தில் மேகமில்லாமலே மேக கர்ஜனங்கள் உண்டாயின. பர்வத குகைகளிலிருந்து இரத்தகோஷங்கள் போன்ற பெரும் துவனிகள் செவிப்பட்டன. பட்சிகள் அமங்கலமான சப்தங்களை முழங்கின. கூடுகளிலிருந்து வெளிக்கிளம்பி விழுந்தன. இடைச்சேரிகளிலும் அரண்யங்களிலும் உள்ள பசுக்கள் மலமூத்திரங்களை பெருக்கின. காத்தில்லாமலே மரங்கள் முறிந்து விழுந்தன. குரு புதன் முதலிய சுபகிரகங்களையும் மற்றும் பல நட்சத்திரங்களையும் அங்காரகன் முதலான குரூர கிரகங்கள் பீடித்துக் கொண்டு கடந்து சென்றன. பிரம்மபுத்திரர்களான மரீச்சி முதலியவர்கள், அவர்கள் தவிர பிரஜைகள் எல்லாரும் அந்தந்த உட்பாதங்களின் பலனை அறியாதவராகையால் பயந்து ஜெகத்தெல்லாம் பாழாயப் போகிறதோ என்று நினைத்தார்கள். பிரம்மபுத்திரர்களோ என்றால் திரிகாலத்திலும் உள்ள வஸ்துக்களின் சுரூபத்தை அறிந்தவராகையால் பயப்படவில்லை. அப்பொழுது இவ்வளவு துர்நிமித்தங்களிடையே அவர்கள் இருவரும் பிறந்தார்கள்.
அங்கனம் பிறந்த அவ்வசுரர்கள் இருவரும் சீக்கிரமாக தம்முடைய பௌருஷம் வெளியாக பெற்று இரும்பு போல் மிகவும் உறுதியாயிருக்கிற தேகத்தோட மேலான பர்வதங்கள் போல் வளர்ந்தார்கள். பிறந்தவொன்னையே வளர்ந்துட்டாவா. அவர்கள் ஸ்வர்ணமயமான கிரீட்டங்களின் நுனிகளால் ஆகாயத்தை அளவளாவிக் கொண்டிருந்தார்கள். தோள்வளைகளுடன் திகழ்கின்ற புஜங்களால் திசைகளை தகைந்தார்கள். பாதங்களின் அடிவைப்புகள் தோறும் பூமியை நடுங்கச் செய்தார்கள். இடையில் மிகவும் அழகான அரைநூல் மாலை அணிந்து சூரியனை அதிக்கிரமித்து பிரகாசித்தார்கள். கஷ்யப பிரஜாபதி அவ்விருவர்களில் எவன் தன் தேகத்திலிருந்து முதலில் பிறந்தானோ அவனுக்கு ஹிரண்யகசிபு என்று பெயரிட்டார். திதி எவனை தான் முதலில் பிரசவித்தாளோ அவனுக்கு ஹிரண்யாக்ஷன் என்று பெயரிட்டார். கஷ்யப பிரஜாபதியை 2 பேருக்கும் பெயரிட்டார். ஹிரண்யகசிபு தன் புஜபலத்தினால் கொழுத்தவனாகி பிரம்மதேவனிடம் வரம் பெற்று எவ்விதத்திலும் மரணமற்றவனாகி லோகபாலர்களுடன் கூடின 3 லோகங்களையும் தனக்கு வசப்படுத்திக் கொண்டான். ஹிரண்யகசிபுவின் தம்பியாகிற ஹிரண்யாக்ஷன் தமையனுடைய அன்பிற்கிடமாகி தானும் தமையனிடத்தில் பிரீத்தி உடையவனாய் இருந்தான். முன்னர் உபன்யாசத்தில் அடியேன் ஆதி தைத்தியன் ஹிரண்யாக்ஷன்ற வச்சனத்தை வச்சுட்டு இந்த ஹிரண்யாக்ஷனை தமையன்னு சொல்லியிருந்தேன். அது இல்லை, ஹிரண்யகசிபு தான் தமையன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேள். உன்னைய ஹிரண்யகசிபு தமையன், ஹிரண்யாக்ஷன் தம்பி. இங்கே அப்படியே தான் இருக்கு. இப்போ ஹிரண்யகசிபுவின் தம்பியாகிற ஹிரண்யாக்ஷன் தமையனுடைய அன்புக்கு இடமாகி தானும் தமையனிடத்தில் பிரீத்தி உடையவனாக இருந்தான். அவன் கதையை கையில் ஏந்தி கொண்டு யுத்தம் செய்ய விருப்பமுத்து எங்கே யுத்தம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு சொர்க்கம் போனான். அந்த ஸ்வர்ணமயமான சிலம்பு தண்டைகள் அணிந்திருந்தான். தோளில் பெரிய கதை தரித்து கொண்டிருந்தான். மனோபலம் வரபலம் இவைகளால் கர்வமுற்று எவராலும் தடுக்க முடியாதவனாயிருந்தான். எனவே தேவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கருடனை கண்ட சர்ப்பங்கள் போல் மறைந்து போனார்கள். தன் தேஜஸினால் இந்திரனோடு கூட தேவர்கள் எல்லாரும் மறைந்திருப்பதை அறிந்து மதித்து அவர்களை காணாமல் மிகவும் சிம்மநாதம் செய்தான். அப்பால் அந்த ஹிரண்யாக்ஷன் சொர்க்கத்திலிருந்து திரும்பி விளையாட விரும்பி ஆழ்ந்திருப்பதும் பயங்கரமான அலைகளின் துனியை உடையதுமான சமுத்திரத்தில் பிரவேசித்தான். மகாபலமுடையவனாகையால் யானை போல் அதை கலக்கினான். அங்கனம் அந்த சமுத்திரத்தில் இழுந்தவுடனே வருணனுடைய சேனாஜனங்களான ஜந்துக்களெல்லாம் பயந்து மதி மயங்கின, ஓடிப்போயின. அவன் தன் கதையினாலே அவ்வப்பொழுது சமுத்திரத்தை அடித்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கையில் ஒரு கால் சமுத்திரத்தில் உள்ள விபாவரி என்ற வருண பட்டணத்துக்கு அவன் போய் சேர்ந்தான். விபாவரி என்ற பட்டணத்தில் அசுரர்களின் லோகமாகிய பாதாளத்தை பாதுகாக்கிறவனும் ஜலஜந்துக்களுக்கு அதிபதியுமாகிற வருணனை கிட்டி சிறிது நகைத்து அவனை வஞ்சிக்கும் பொருட்டு அல்பன் போல் நமஸ்காரம் செய்து, வருணா, எனக்கு யுத்தம் கொடுப்பாயாக என்றான். மீளவும் அவன் வருணனை பார்த்து அவனுக்கு யுத்தத்தில் விருப்பத்தை விளைப்பவனாகி இங்கனம் ஒழிந்தான். ஹிரண்யாக்ஷன் சொல்றான், நீ லோகபாலர்களில் மேலானவன், பெரும் புகழை உடையவன். வீணாக கொடுத்து தங்களைத்தாமே பெரிய வீரர்கள் என்று நினைத்திருக்கும் துஷ்டர்களுடைய வீரியத்தை போக்கடிக்கும் தன்மையன். பிரபு, நீ முன்பு சமஸ்த தைத்தியர்களையும் தானவர்களையும் ஜெயித்து ராசுரியாகத்தினால் தேவனை ஆராதித்தாய் அல்லவா என்றான்.
மைத்திரேயர் சொல்றார், அந்த வருட பகவான் மதம் வளர பெற்றவனும் தனக்கு துவேஷியமாகிற அசுரனிங்கனும் ஒழிந்ததை கேட்டு நன்கு வஞ்சிக்கப் பெற்றவனாகி பெரும் கோபம் உண்டாக பெற்றான். ஆயினும் கோபத்தை தன் புத்தியால் அடக்கிக் கொண்டு அந்த அசுரனை குறித்து சொல்றான். வருணன் சொல்றான், அசுரனே, நான் சண்டை செய்யும் விருப்பம் நீங்க பெற்றவன். யுத்தத்தில் சமர்த்தனான உன்னை எவன் யுத்தத்தில் சந்தோஷிக்கச் செய்வனோ அப்படிப்பட்ட பரமபுருஷனை தவிர உனக்கு சமமாக யுத்தம் கொடுக்கிறவா யாரும் இல்லை. அவன்தான் யுத்த மார்க்கங்களில் மகா வல்லமை உடையவன். நீயும் அப்படி வல்லமை உடையவன். உனக்கு தருமாறு யுத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்த வல்லவன். ஆனால் பரமபுருஷன் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறான். அவனை தேடிப்போ. அவன் யார் என்றால் சொல்லுகிறேன் கேள். உன்னை போன்ற புருஷர்கள் எந்த புருஷனை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவனே அந்த பரமபுருஷன் ஆவான். அவன் மகாவீரன். அத்தகையனான அந்த பரமபுருஷனை கிட்டி கர்வமெல்லாம் தொலைந்து வீரர்கள் மாண்டு சகிக்கும்படியான யுத்த பூமியில் நாய் நரிகளால் சூழப்பெற்றவனாக சகிப்பாயாக. உன்னைப் போல் அவனும் சண்டை செய்வதில் விருப்பம் அத்திருப்பானாயின் என் செய்யலாம் என்கிறாயா? அப்படி கிடையாது. அந்த பகவான் உன்னை போன்ற துஷ்டர்களை அழிக்கும் பொருட்டும் சத்புருஷர்களை காக்கும் பொருட்டும் வராகாதி அவதாரங்களை செய்கிறான். ஆகையால் அவன் விஷயத்தில் நீ அங்கனம் சங்கிக்க இடமில்லை. அவனிடம் சென்று உன் விருப்பம் நிறைவேறப் பெறுவாய் என்று 17வது அத்தியாயம் முடிகிறது. இதில் 31 ஸ்லோகங்கள். இதோட பாகவதம் 99வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.